கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கர்ம வினை நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் பண்றீங்க? எனக்கு பேட் திங்ஸ் நடக்குதுல்ல, அதெல்லாம் சொல்றேன். என்னை சுற்றி பேட் திங்ஸாக நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன செஞ்சாலும், நான் என்ன நல்லது செஞ்சாலுமே கெட்டதாக போகுது. எனக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்து, எனக்கு சாதகமான சூழ்நிலை அமையல, அது காரணம் கர்மம் அப்படின்னு யாரும் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினைச்சீங்களா? அப்படின்னு என்னவா இருக்கும், எனக்கு ஃபுல்லாக நெகட்டிவாகவே நடக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். உங்களை சுற்றி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நடக்கல, அதுதானே கேள்வி. அதுவா கர்ம வினையா? அது கர்ம வினையா இருக்கலாமா? அது எப்படி நீங்க சேர்த்தீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா எனக்கு என்ன சுற்றியே நடக்குதுல்ல, அப்போ நான் என்ன நல்லது செஞ்சாலுமே எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது. மனித மூளை எப்படி சிந்திக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு பிரச்சனை. வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, கரெக்டா? ஒரு ஆணியே இல்லாத ரோட்டில் போனேன் நான். வந்து ஏதோ ஒரு ஒரு சவுகார்பேட்டையிலையோ இல்லை இது அம்பத்தூர் ரியல் எஸ்டேட் பக்கமோ அந்த வண்டி நான் ஓட்டின்னு போல, பர்ரு ஏதோ குத்தலை எனக்கு, அதனால் ஆணி குத்திருக்காது அப்படின்ட்டு. பஞ்சர்னா ஆணி குத்திருக்கணும், இல்லை முள் குத்திருக்கணும், இல்லை பெருசாக கல் வந்து அடிபட்டுருக்கணும், அப்படி தானே பஞ்சர்னா. இப்படி தான் எனக்கு தெரியும், அதனால் நான் அப்படி தான் சிந்திப்பேன். எனக்கு தெரியும் பக்கத்து வீட்டுக்காரன் என் எதிரி, அவன் வந்து கத்தி எடுத்து குத்தி பஞ்சர் பண்ணியிருக்கலாம், கரெக்டா? இப்போ எனக்கு எதிரி தான் நான் இப்படி தான் யோசிப்பேனே தவிர ஆணியை யோசிக்க மாட்டேன். நான் அந்த ரோட்டெல்லாம் போகிறவனா தான் ஆணின்னு யோசிப்பேன், எதிர் வீட்டுக்காரனை யோசிக்க மாட்டேன். ஆனால் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ கேள்வி பஞ்சர் ஆயிடுச்சு, பஞ்சர் போடணும், அவ்வளோதான். திரும்பவும் பஞ்சர் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு தான் பிரச்சனையை தேடுறோம். ஏன் நம்ம வந்து ஒன்று யோசித்து பார்க்குறோம், ஏன் எனக்கு பிரச்சனை வருதுன்னு நம்ம யோசித்து பார்க்குறோன்னா, திரும்ப அந்த பிரச்சனை எனக்கு வராமல் இருக்கணும், கரெக்டா? அப்போ எனக்கு சுற்றி தப்பாக நடக்குது, சரியாக நடக்கலை அப்படின்னு நான் சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ போன ஜென்மத்தில் பாவம் பண்ண, அது போன ஜென்மத்துக்கு பாவம், அதனால தான் வந்து கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒத்துக்கினேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அப்போ அந்த ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணிடும் போல, அதனால தான் நமக்கு பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ யாரோ ஒரு சாமியார் வர்றாரு, அவர்கிட்ட போனால் அவர் என்ன பண்ணுறாரு, உடனே ஒன்று தகுடு ஊற்றி இல்லை ஒரு மந்திரம் சொல்லி ஜென்ம சாகல்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேங்காய் பூ பழம்லாம் வாங்கி இல்லை ஏதோ ஒன்று பண்ணி ஆற்றுல போட்டு உங்கள் பாவத்தை கரைக்கிறாரு. நீங்களும் கரைச்சி தான் நினைக்கிறீங்க. இப்போ ஒரு சின்ன நல்லது நடந்தால் கூட என்ன நினச்சிப்பீங்கன்னா, பஸ்ஸெல்லாம் போயிடுச்சுன்ட்டு, கரெக்டா? இது வந்து நடக்கும், இது மாதிரிலாம் நடக்கும். நீங்கள் பண்ணல, அதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே உங்கள் பிரச்சனையை நான் வந்து எனக்கு சாதகமாக்கிக்கலாம். மருத்துவம் இப்போ இருக்கிற எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு நடக்கிற பிரச்சனையே தான். இப்போ வீடு கட்டித்தராருன்னா இன்னொருத்தரால் கட்ட முடியாது, அவர் கட்டித்தராரு. அதுதான் அவருடைய வியாபாரமே. செருப்பு வைக்கிறதுலேருந்து முடி வெட்டுற வரைக்கும் என்னால் பண்ணிக்க முடியாது, இன்னொருத்தர் பண்ணித்தராரு. அதே மாதிரி கர்மத்தையும் கழிச்சு தருவார் சாமியார் குருன்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அவர் காலில் போய் வந்தால் பாவம்லாம் தீர்ந்துடும், எனக்கு பழிபாவம்லாம் போயிடும், நான் நிம்மதியாகிடுவேன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. மேபி நடக்கலாம், நடக்காமே போகலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை சுற்றி கெட்டது நடக்குது நல்லது நடக்குதுலாம் கிடையாது. எது நடந்தாலும் எனக்கு சாதகமாகிறது எப்படின்னு பார்க்கல. நான் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதை சாதகமாக்கிக்கணும். எந்த ஒரு செயல் செஞ்சாலும், எந்த ஒரு தப்பு நடந்தாலும், ரைட் நடந்தாலும், எனக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் எனக்கு நடந்தாலும் அதை நான் எனக்கு சாதகமாக ஆக்குறது எப்படின்னு கேட்கணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அந்த கர்மம்னா அதுதான். கர்மம்னா செயல்னு அர்த்தம். ஒரு செயலை எனக்கோ பித்தியாருக்கோ வலிக்காமல் செய்யுது எப்படி, யாரை கேட்கணும்? செய்ய பொறுத்து நான் செய்ய வேண்டியது அங்கே நிற்கிது. ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு வந்து லோன் போகிறேன் வீடு கட்டுறதுக்கு, லோன் தர மாட்டேன்றாங்க. என் நண்பர்லாம் போகிறாங்க, ஈஸியாக வாங்குறாங்க, லோன் வாங்கி கட்டிடுறாங்க. நானும் படித்தேன், எனக்கு வேலை கிடைக்கல, அவருக்கு கிடைக்குது. எனக்கு அப்ளிகேஷன் போட்டாக்கா ஏதோ ஒரு தப்பாகிடுது. நான் போன கம்பெனியை ஊற்றி முடிடுறாங்க. இருந்து வேலை நடந்துனே இருக்குது, நல்லா தான் போயின்னு இருக்குது, நல்ல கம்பெனின்னு தான் நான் போய் சேர்ந்தேன். நான் சேர்ந்த உடனே 3 மாதத்தில் கம்பெனியவே முடிகிற மாதிரி ஆகிடுது, வேலை கிடைக்கல. எனக்கு ஒரே பிரச்சனை, டென்ஷன் ஆகுது, கரெக்டா? இந்த மாதிரி சூழ்நிலைங்கள்லாம் பலவிதமாக டான்ஸ் ஆடுது எனக்கு பிரச்சனைகள்லாம். எப்போது நான் உட்காந்துன்னு அழறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எதுனா இருந்தாலும் எனக்கு ஏன் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, அப்போ நான் எங்கேயாவது பாவம் பண்ண போல அப்படின்னு. கரெக்டு, பாவம் கூட பண்ணியிருக்கலாம், தெரியாது. நம்ம அந்த ரோட்டில் வாணி வந்துருக்கலாம், எதிராளி நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் முதல்ல நான் செய்ய வேண்டியது பஞ்சர் போடணும், அப்புறமா திரும்ப பஞ்சர் ஆகாமல் பார்த்துக்கணும்.
முதல்ல நான் செய்ய வேண்டியது பிரச்சனைலேருந்து வெளியே வரணும். அதுக்கு ரெண்டாவது மீண்டும் பிரச்சனை வராமல் இருக்குன்னா அதுக்கு போய் பற்றற்ற நிலை அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேச வேணாம். ஆமாம், அது எப்படி பற்றற்று இருக்க முடியும்? பசி எடுக்குதே, கண்ணு தெரியும் போது எப்படி நீங்கள் பற்றற்று இருக்க முடியும்? அது பற்றற்று போகிறதுக்கு பயிற்சி நிறைய பண்ணணும். பற்றற்ற நிலையெல்லாம் இருக்குது என்கிட்ட. அது அப்புறம் முதல்ல உங்கள் கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை எனக்கு வரும். 3 மாதம் ஏன் அந்த கம்பெனி மூடுறாங்கன்னா, அதை விட ஒரு பெஸ்ட்டு கம்பெனியை நான் வேலைக்கு போட்டு தான் மூடுறாங்க. அப்படி நான் பார்க்கல. எனக்கு பிரச்சனை வந்தோடனே வலிக்குது, வலிச்ச உடனே நான் நினச்சிங்கன்னா இது எனக்கு வேண்டாத வேலைன்ட்டு. ஆனால் வலி வந்தால் தான் நீங்கள் பவர்ஃபுல்லாக ஆகுறீங்க, எனர்ஜெட்டிக்காக ஆகுறீங்க. நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, வெயிட்டை தூக்குனா தான் என்ன ஆகும்னா உடம்பு இன்னும் அதுக்கேற்ற மாதிரி ஈடு கொடுத்து இன்னும் தூக்க சொல்லும். இல்லைன்னா ஆகாது. அப்போ உங்களுக்கு பிரச்சனை எதுக்கு வந்ததுன்னா, இன்னும் பலசாலி ஆக்கிறதுக்கா, இல்லை நீங்கள் நோஞ்சான ஆக்கிறதுக்கா, வேலை செய்யாமல் ஓடுறதுக்கா, இன்னும் சிறப்பாக வேலை செய்யறதுக்கா? அப்படி புரியணும். அப்படி புரிய வைக்கணும் ஒரு குரு. உனக்கு பிரச்சனை ஏன்னா உன்னால் சமாளிக்க முடியும், அதுக்கு தான் உனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிறான். எல்லாருக்கும் கொடுக்கல. எல்லாருக்கும் ஏன் பிரச்சனை கொடுக்கல? அவங்களால தாங்க முடியாது, தற்கொலை பண்ணி செத்துருவாங்க. உன்னால தாங்க முடியும், நீ அதை தாண்டி வரப்போற. அப்படி அது மாதிரி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நான் இதுல நான் எப்படி வெற்றி பெறது நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, ஜெயிச்சிட்டீங்கன்னா, ஒரு சின்னதா ஜெயிச்சின்னா கூட போதும். அப்புறமா நீங்க வெற்றியோட உச்சத்துக்கு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிரச்சனையே நீங்க வெற்றி வீரனா ஆகிறதுக்கு தான். எதிராளி சண்டையை போடாம கம்முன்னு வந்தான்னா குத்தினீங்கன்னா அது கல் மண்ணுன்னு அர்த்தம். அவனும் என்ன பண்ணா அப்போ உங்களுக்கு பிரச்சனைன்றது உங்களுக்கு வரும். உங்களை கூட போட்டிக்கு வருது ஒன்று, உங்க திறமையை செக் பண்ண பார்க்குது. புரியுதுங்களா? உங்க பலத்தை அது சோதிக்குது. நீங்க இப்போ பலசாலின்னு சொல்ல போறீங்களா, பலவீனன்னு ஓட போறீங்களா? எதிர்த்து நிற்க போறீங்களா, இல்லை ஏமாந்து ஓட போறீங்களா? எதிர்த்து நின்னா இன்னும் ஜெயிச்சிருவீங்க, இன்னும் பெரிய ஆளாடுவீங்க. இப்போ நீங்கள் இப்போ என்னை பார்த்து பேசிக்கிறீங்க, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் வேற ஆளாக மாறுவீங்க. இந்த மற்றவங்கிட்ட சொன்னோம் ஏதோ ஆயிடுச்சு நமக்குன்ட்டு. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையோட வந்து உட்காந்துருங்க, நீங்கள் போங்க, வேற மாதிரி ஆயிருக்கும் அந்த பிரச்சனை. ஏன்னா உங்கள் பார்வை மாறிட்டு இருக்கும். உங்கள் பார்வையை மாற்றுங்க. முதல்ல எனக்கு பிரச்சனை இல்லை, அது வரான்னு பாருங்க. இதில் எப்படி வெற்றி பெறதுன்னு பாருங்க. அப்படிதானே? முள்ளு குத்திச்சானா எப்படி எடுக்குதுன்னு பார்க்கணுமா? முள்ளு குத்திச்சுன்னு வச்சுக்கணுமா? முதல்ல எடுத்துடணும். அதானே? முதல்ல பிரச்சனை இருந்து வெளியே வாங்க. பிரச்சனைன்னு ஒன்று இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது பற்றற்று ஓடிடலாமா? சும்மனா ஏமாத்துறது. பற்றற்ற நிலை எப்போ வரும் அப்படின்னா, இதெல்லாம் சமாளிச்சுனே வந்தோம்னா பிரச்சனைகள்லாம் வெக்கப்பட்டு போய் இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அதுவே கம்முன்னு இருக்கும். நீயும் கம்முன்னு இருக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்றேன்ட்டு? அது தானாக வர்றது. நீங்கள் பற்றற்ற நிலைக்கு போறானீங்கன்னு வச்சுங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருந்து வந்துடும். அப்படி போகக்கூடாது. ஸோ பிரச்சனை எனக்கு இல்லை, எனக்கு வரோன்னு நினைங்க. வாய்ப்பு. இப்போ நீங்களாம் என்னென்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. வந்து உட்காந்துக்கிறேன் ஏடா கூடமான ஒரு கேள்வி கேட்டு நடக்கலாம் தானே? அப்போ என்ன பண்ண மாட்டேன்னா சந்திக்கவே வரமாட்டேன், சந்தைக்கே வரமாட்டேன் நான். ஏன்? ஐயோ ஆபத்து அப்படின்ட்டு. எந்த தைரியத்தில் உட்காந்துக்கிறேன்? முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட எப்படி கேள்வி கேளுன்னு சொல்கிறேன். அந்த திறமை எங்கேருந்து வந்தது? கிடையாது. நான் இந்த பிரச்சனைகளெல்லாம் பேசி சந்திச்சதுனால தான் எனக்கு வந்தது. ஸோ பிரச்சனை வந்தவங்களை போய் பாருங்க, அவங்களுக்கு தீர்வு நிறைய தெரியும். வெற்றி பெறவனை யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, தோல்வி தான் வெற்றியின் ரகசியம். புரியுதுங்களா? வலி தான் உங்களுக்கு வாழ்க்கையை முன்னேற்றம். நான் ஏழ்மையில் இருந்ததுனால தான் வசதியாகணும்னு நினைக்கிறேன். கருணாநிதி உங்களுக்கு தெரியும், ஏழ்மையாக இருந்ததுனால தான் வசதி ஆகிட்டாரு. ஆனால் அவங்க பிள்ளைங்களாம் இந்த மாதிரி அவரை மாதிரி நாலேஜோட அவரை மாதிரி கதையெல்லாம் எழுதுவாங்களா? அது மாதிரி ஒரு புக்கு. அப்போ யார் இங்கே கிரேட்டு? பிரச்சனையோடு இருந்ததுனால தான் அந்த மாதிரி திறமையெல்லாம் பண்ணி வளர்க்குறான். அப்படி தானே? இங்கே யார் பணக்காரனாக இருந்தாலும் அவங்க பின்னாடி ரத்தன் டாட்டா யாருன்னு கேட்டால் இப்போ கஷ்டப்பட்டவர். இப்போ ஜியோவோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு. பிள்ளைங்களாம் அப்படி ஒன்றும் திறமையெல்லாம் வளரல. அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வேலை செஞ்சு போச்சிருக்கிறார். ஸோ நீங்கள் இங்கே வந்துக்கிட்டே வாழ்க்கையில் வசதியாகுது தானே? இங்கே வந்து உட்காந்து பிரச்சனை இருக்கிறேன்றீங்க. வந்ததே பெரிய வரேன்னு நினைங்க. எத்தனை பேர் ஃப்ளைட்டில் ஏறினாங்க? புரியுதா? ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? உங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
எனக்கு பிரச்சனை யாருக்கு கொடுக்க முடியும்? உங்களை ஒருத்தர் ரசிங்க எப்போ பத்துறாங்க? நீங்கள் திறமையாக இருக்கிறீங்க, புரியுதா? நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீங்க. வித்தியாசமாக இருக்கிறீங்கன்னு சொல்லணுமா, பலகீனமாக இருக்கிறீங்கன்னு சொல்லணுமா? வித்தியாசமாக இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். பலகீனமாக இருக்கிறதுன்னு தான் பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. இப்போ பிரச்சனையாக வருமா? இன்னும் நல்லா இருக்க போகிறீங்க. சம்பளம் கம்மியாக கொடுத்தா வேறு கம்பெனிக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக்க போகிறீங்கன்னு அர்த்தம். வளர்த்துக்க போகிறீங்களா இல்லை அதுலேயே சமாளிச்சுன்னு வண்டி வரலான்னு இருக்கிறீங்களா? அவ்வளோதான், அவ்வளோதான் வாழ்க்கை. பிரச்சனை முடிஞ்சிச்சு இல்லை? திறமையை வளர்த்துக்க பாருங்க. சிசிடிவி கேமரா வைங்க, பக்கத்து வீட்டுக்காரன் குத்துறானான்னு பார்த்துடலாம். எடுத்து போட்டில் இருக்குது போலீஸுக்கு போங்க. ஆணி குத்துதுன்னா டயரோட அளவு மாற்றுங்க, திக்னஸ் ஆகட்டும். அப்படி தானே வண்டி முன்னேறினே வந்துனுக்குது. ஃபோனில் எப்படி வந்துனுக்குது? ஒன்று ஒன்றும் பிரச்சனை தானே. பட்டன் ஃபோன் வச்சுருந்தோம், போட்டு அழுத்துதாகுது. அந்த நம்பர்லாம் தேஞ்சும் போயிடுச்சு, பாரமாக இருந்தது. எப்படி வந்துட்டோம்? இப்போ ஸ்ரீகிட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்கிறோம், தொடர்றது கூட கஷ்டமாக இருக்குது. முன்னேறி அதெல்லாம் இப்போ பிரச்சனையே வரமா? அதனால தான் நம்ம என்ன ஆகிறோம். இப்போ நீங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கிறது பிரச்சனையாக வருமா? தனியாக வந்து உட்காந்துக்கிறேன், அவன் முன்னாடி போய் உட்காந்து பேசிக்கிறோம் நினச்சிங்கன்னா பிரச்சனை தான். சரி, ஒரு சந்தர்ப்பம் ஏதோ ஒரு கேள்வி பார்த்தாலும் இப்படி சொல்கிறான்டான்னு சொன்னால் வரோம் தானே. இப்போ நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்கன்னா வரோம், கம்ஃபர்டபுள் ஆகலண்ணா பிரச்சனை தான். என்னடா வந்து இங்கே உட்காந்து அப்போ அவருக்கு ஒரு மொழி தெரியாமல் உட்காந்துக்கிறாரு, ஏதோ நல்லா பேசுகிறாரு மட்டும் அவருக்கு புரியும். கரெக்ட் தானே? ஒரு கால் நம்ம இதை பேசிட்டு பிறகு அவர் லைவ் போய் திரும்ப பார்த்தா அப்போ ரீகால் ஆகும்போது திரும்ப வேறு மாதிரி புரியும். அப்பா லைவ் டிரான்சாக்ஷன் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட தமிழ்லேருந்து சந்தர்ப்பம் தான். ஸோ மொழி அதுவே உங்களுக்கு வரம் தானே. இப்போ அவருக்கு வரமா உங்களுக்கு வரமானா அவருக்கும் தான் வரும். மொழி தெரியாமல் வந்து உட்காந்து பார்த்துக்கிறாருல்ல, வாயை செய்யறது போகிறது, நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கிறது கவனிச்சுன்னு இருப்பார். கவனிப்பாரா இல்லையா? வார்த்தை தான் அவருக்கு கவனிக்க மாட்டார். அந்த பக்கம் ஒன்று நடக்கும் அவருக்கு. ஊமை படம்லாம் பார்த்தோம் தானே நம்ம. எது ஒன்றாலும் நல்லது தான். இப்போ பிரச்சனையே வரமா? என்ன சொல்லணும், நான் வர தொடங்குறேன். எனக்கு என் பொண்டாட்டி வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு டென்ஷன் பண்ணி இருப்பா. காலையிலே இருந்தால் அவளை சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயம்னாக்கா பெரிய ஆள் நீ, புரியுதா? யாருக்கும் கிடைக்காத பொண்டாட்டி உனக்கு. இப்போ சராசரியாக ஒரு பொம்பளை காரில் காப்பி எதாவது கொடுத்துட்டா நார்மல் ஆகிடும். அது பெரும்பகுதி அப்படித்தான் நடந்துனுக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசிர யோக நாடு உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.